வந்து இடஒதுக்கீடு போராட்ட தியாகின்னு சொல்றீங்கல்ல, இன்றைக்கு நீங்க அமைச்சரானீங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த சிவதாபுரம் குப்புசாமி, அமர்நாத்தாரோட மயில்சாமி, எங்க வீட்டுக்கு நீங்க போய் ஏதாச்சும் ஒரு சின்ன அளவிலே அவர்களுக்கு ஒரு உதவி செய்யறது உண்டா? செய்யலையே. அப்புறம் எப்படி நீங்க வன்னிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக உங்களை நீங்க காட்டிக்கொள்ள முடியும்? இன்னைக்கு உங்களோட அறிக்கையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, தமிழ்நாடு காவல்துறை இயக்குநராக கொடுத்தோம், ராமசாமி சேகருக்கு பணம் செலவச்சோம், வெங்கட்ராமனும் மத்திய மந்திரி ஆக்கணும், பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு காசி விஸ்வநாதனா ஆக்கணும், எல்லாம் பழைய பொற்கோவ துணைவேந்தரை நியமிச்சோம், எல்லாம் பழைய வரலாறு. இன்னைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு எங்க செஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு வன்னியர்களுக்கு என்ன மரியாதை? ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு போகுது. செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு போகும்போது ஒட்டுமொத்த திமுகவே இப்படி அதிருது. ஏன்? துரைமுருகன் ஒரு மூத்த முன்னோடி, ஒரு பொதுச் செயலாளர், அவர் வீட்டில் ரைடு போது அவங்க பையனை பிடிச்சி மிக கடுமையாக பண்றாங்க. ஒரே ஒரு குரல், எதிர்ப்பு குரல் இல்லையே. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் வன்னியரா பிறந்தனால தானே. நாங்க வந்து மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு இது எவனா ஆதரவு, நம்ம பரிந்து பேசுவதாக சொல்லக்கூடாது. உதாரணம், நீதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதி, வன்னியருக்கு ஒரு நீதி, இதை கேட்கக்கூடிய திராணியும் ஒரு தில்லும் வீரபாண்டியாருக்கு இருந்துச்சே. அவரும் இந்த சேலம் மண்ணில் பிறந்தவர் தானே. உங்களுக்கு அந்த தில்லு திராணி இருக்குதா? அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுகிறேன், அதுக்குரிய தில்லு திராணி உங்களுக்கு இருக்குதா? இல்லாத பொழுது எப்படி எங்க ஐயா பத்தி சொல்றது உங்களுக்கு, ஒரு எங்களுடைய சின்ன பத்தி சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆகவே நீங்கள் உங்கள் பெயர்களை நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க, நீங்க அந்த மாதிரி அறிக்கை விட மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உங்க பெயரிலே திமுக தலைமையிலிருந்து வந்திருக்கிற அறிக்கை மிக தவறான அறிக்கை, வன்மையாக கண்டிக்கிறோம். சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தின் சார்பாகவும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் சார்பாகவும், நீங்கள் சமூக நீதிக்கான இயக்கம் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள். அதற்கு முன்பாக கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட அந்த 10% இடஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக அமல்படுத்துவதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமே பாட்டாளி முடிச்ச கருத்து, ஒட்டுமொத்தமா எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து 11 தொகுதியில் இருக்கிற பாட்டாளி சொந்தங்களுடைய கருத்து என்பதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இந்த அரைவேக்காட்டுத்தனமான பேச்சுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மேலான கோரிக்கை. ஏன்னா சொல்லுங்க, கேளுங்க. எங்க ஐயா சின்ன என்ன சொன்னாங்களோ அதையும் சொல்லிட்டோம். என்ன அவங்களுடைய பேச்சுக்கு இவருடைய பதிலடி, எங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டோம். இது வந்து ஐயாவும் சின்னையாவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பேர் கேள்வி கேட்க மாட்டேங்குது. நீங்க திமுக போய் கேளு, திமுக தொண்டர்களை போய் கேளுங்க. நீங்க இங்க இருக்கிற நான் வேணா ஒரு பட்டியல் கொடுக்குறேன், மிகப்பெரிய பட்டியல் கொடுக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் பல பேர்த்த கொடுக்குறேன். என்னன்னா, அன்றைக்கு சிறையிலே இருந்து விடுதலை ஆகிறார் அதிமுக ஆட்சியில. ஜெயம்னா அந்த சிறையிலிருந்து விடுதலையாகி வருகிறார். அங்கே வேலூர்லேருந்து சேலம் வர்றது வரைக்கும் அவருக்கு 15 மணி நேரம் ஆகுது. வழிநடுக வரவேற்பு. இது வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. வர்றாங்க. அன்றைக்கு பொருளாளர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவிகள்லாம் அவருக்கு மறுக்கப்படுகிறது. அவரை வந்து அன்றைக்கு கலைஞர் வந்து இன்ஆக்டிவ் ஆயிட்டார். கலைஞர் வந்து அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தான் அன்னைக்கு அதனுடைய நிர்வாகத்தை பார்க்கிறார். அப்ப அவரை தனிப்பட்ட முறையிலே அவமானப்படுத்தி தான், மனமுளைச்சலை ஏற்படுத்தி தான் அவர் மறைகிறார். சிங்கம் தான், சிங்கம் தான். அவர் சேலத்து சிங்கம் மட்டும் இல்லை, அவர் ஒரு பிறவியிலேயே ஒரு வீரமிக்க மனிதர், தன்மானத்திற்குரிய மனிதர். அந்த ஒரு சமூக நீதியை பாராட்டக்கூடிய, என்ன யாரையும் அவமரியாதையும் படுத்த மாட்டாரு, அவரையும் யாரும் அவமரியாதைப்படுத்த ஏத்துக்க மாட்டார்.
அப்படியாப்பட்ட ஒரு சுயமரியாதைக்குரிய மனிதர். அவரை சுயமரியாதை கெடுத்து அசிங்கப்படுத்தினால அவர் மகன். நன்றிங்க. வீரபாண்டியார் சிலையா? வீரபாண்டியார் சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நானும் மேட்டூர் சட்டப்பேரவை மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுக்க போறோம், வினாவும் எழுப்போம், அழுத்தம் கொடுப்போம், தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம். நன்றி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சி. இதை முடிச்சிட்டோம், முடிச்சிட்டோம். கட்டாயம் போராட்டம் தான், விடமாட்டோம், நிச்சயமா போராட்டம் தான் பண்ணுவோம். எப்படி விட முடியும்? ஐயா என்ன சொல்றாரோ செய்திக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்களோ என்ன பாருங்க. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்க சுயமரியாதை இயக்கம், சமூக நீதிக்கான இயக்கம். எதனாலும் சனநாயக விதிகளுக்கு உட்பட்டு எதனாலும் நாங்க பண்ணுவோம். பன்னீர் முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகை. பன்னீரும் தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றம் 10.5 பன்னீர் சமுதாயம் முன்னேற்றத்துக்காக நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி குரல் கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றோம். நன்றி.